ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ NSWE அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம அகாடமியிலேருந்து ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக ஒரு பயாலஜி அப்படிங்கிறது ஒரு 30 to 25 டேஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு ஷெடியூல் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தினமும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த புக்கு ஃபுல்லாக NCERT ப்ளஸ் PSC புக்ஸ் ரிலேட்டடான ஒரு புக்கு தான் இது. ஸோ இதிலேருந்து நான் தினமும் கொடுக்குறத மட்டும் பார்த்தாலே போதும், ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் நீங்கள் எடுத்து வச்ச மாதிரி ஆயிடும். ஸோ இன்றைக்கி ஜென்ரலான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே என்ன, இது சயின்ஸில் இருக்கிற ஒரு டாபிக் தான் பயாலஜி. ஸோ பயாலஜி அப்படின்னு எடுத்துனாலே லிவிங் பீயிங்ஸை பற்றி படிக்கிறது தான், ஓகேங்களா? ஸோ பயோஸுங்கிறது இதில் என்ன கொடுக்குறாங்க, இதில் எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு லைஃப் அண்டு லாகோஸ். த ஸ்டடி ஆஃப் லைஃப் இஸ் கால்ட் பயாலஜி. இந்த டேர்ம் பயாலஜிங்கிறது ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணியிருப்பாங்க, யார் சொல்லியிருப்பாங்கன்னா லெமார்க் அண்ட் த்ரிவேரனஸ் இந்த இயர் 1801. ஸோ பயாலஜியில் முக்கியமான 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று பாட்னி, இன்னொன்று ஜுவாலஜி. ஸோ பாட்னிங்கிறது பார்த்திங்கன்னா பிளான்ஸை பற்றி படிக்கிறது, ஜுவாலஜிங்கிறது அனிமல்ஸுங்க. ஸோ பாட்னி, ஸோ தியோஃப்ராஸ்டஸ் இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் பாட்னி, ஓகேங்களா? ஸோ தியோஃப்ராஸ்டஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் பாட்னி. ஸோ ஜுவாலஜிங்கிறது அரிஸ்டாட்டல். இவர் ஆக்சுவலி பயாலஜிக்கும் ஆஸ் வெல் அஸ் இது ஃபாதர், ஓகேங்களா? அரிஸ்டாட்டலுங்கிறது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் சம் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் பயாலஜி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அனாட்டமி அப்படிங்கிறது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனைசத்தை பற்றி படிக்கிறது தான். அதுக்கப்புறம் அக்ரோ அப்படிங்கிறது க்ராப்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ராப்ஸ், இங்கே அக்ரோ இருக்குது பாருங்கள், அதே போல் கீழே அக்ரோ இருக்குது பாருங்கள். ஸோ அக்ரோலஜிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சாயில் சயின்ஸ் டீலிங் ஸ்பெஷலி வித் இது ஒரு சாயில் சயின்ஸுங்க, டீலிங் ஸ்பெஷலி வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ராப்ஸ்னு சொல்கிறாங்க. அக்ரோனமி, ஸோ நமிங்கிறது பார்த்திங்கன்னா சாயில் மேனேஜ்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் சாயில் மேனேஜ்மெண்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ராப். ஸோ அக்ரோனமிங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் சாயில் மேனேஜ்மெண்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ராப். அக்ரோஸ்டாலஜி இதுவுமே அக்ரோ தான், இதுவுமே ப்ரொடக்ஷன் ஆஃப் கிராப்ஸ் தான். ஆனால் ஸ்டோன் வந்தனால இது கிராஸஸுங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆர்த்ரோலஜி. ஸோ ஆர்த்ரோனாலே நமக்கு தெரியும், ஸோ நம்ம ஆர்த்தோன்னு சொல்லுவோம், அதுதாங்க ஜாயின்ஸு, ஓகேங்களா? மூட்டு வலி, அதுதான் ஸ்டடி ஆஃப் ஜாயின்ஸு. அப்பிகல்ச்சருங்கிறது என்னென்னா நம்ம தேன் எடுக்கிறது, ரியரிங் ஆஃப் ஹனி ஃபார் ஹனி ஃப்ரம் ஓகே. ஆந்த்ரோபாலஜி, ஸோ ஆர்த்ரோலஜி படித்தோம். ஆந்த்ரோபாலஜினா ஸ்டடி ஆஃப் ஆரிஜின், டெவலப்மெண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஹியூமன், ஓகேங்களா? இது ஸ்டடி ஆஃப் ஆரிஜின், அப்புறம் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கல்ச்சர் ஆஃப் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஹியூமன், ஓகே. ஆந்தாலஜி, ஸோ ஆந்தாலஜிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஃப்ளவர் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ ஆந்தாலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் ஃப்ளவர் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட். ஏஞ்சியோலஜினாலே நமக்கு ஏஞ்சியோகிராஃபிலாம் பிளட் வெஸ்குலர் சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு இதுதான். ஸோ ஸ்டடி ஆஃப் பிளட் வெஸ்குலர் சிஸ்டம் இன்க்ளூடிங் த ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஆண்ட்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை பற்றி படிக்கிறது, ஓகே. பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது ஒன்று ஒரு டேர்மு தாங்க, ஓகேங்களா? ஸோ பயாலஜினா ப்ரையோஃபைட்ஸ், இது பாட்னிக்கலில் ஸ்பெசிஃபிக்கான டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பயோமெட்ரிக்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் த பயாலஜிக்கல் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்குங்க. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிசைனிங் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபார் த ஓவர்கம்மிங். ஆக்சுவலாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கிறது ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறது, நியூவாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அப்புறம் டிசைனிங் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபார் ஓவர்கம்மிங் வேரியஸ் டெஃபெக்ட்ஸ் இன் மேன். ஆக்சுவலாக அது ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் ஆகட்டும், அயன் லங் ஆகட்டும், ஃபேஸ் மேக்கர், இது எல்லாமே. ஸோ பயோடெக்னாலஜிங்கிறது டெக்னிக்கல் கன்சர்ன்ட் வித் லிவிங் பீயிங் ஃபார் வில்ஃபுல் மேனிப்புலேஷன் அண்ட் மாலிகுலர் லெவல். ஸோ பாக்டீரியாலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா. ஸோ சைட்டாலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் செல்லு. ஸோ க்ரையோபயாலஜிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப்
எஃபெக்ட் ஆஃப் லோ டெம்பரேச்சர் ஆஃப் ஆர்கனிசம் அண்ட் ப்ரிசர்வேஷன். ஸோ க்ளோனுங்கிறது என்னதுங்க, இண்டிவிஜுவல் ஒரே இதே மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஸோ கார்டியாலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் ஹார்ட், டெமோகிராஃபிங்கிறது ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன். ஸோ டிஃப்யூஷனுங்கிறது ரேண்டம் மூமெண்ட். ஒரு மாலிகுலர் அயன் எடுத்துக்கோங்க, இல்லை கேஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு டிஃப்யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான். ஸோ டெர்மட்டாலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் ஸ்கின். ஸோ டென்ட்ரோக்ரோனாலஜிங்கிறது கவுண்டிங் அண்ட் அனலைசிங் ஆனிமல் growth ring of tree to know its age. ஒரு ட்ரீயை பற்றி சம்மந்தப்பட்டது. ஸோ இன்றைக்கி இதுவே போதும். நாளைக்கு வந்து டேர்ம்ஸ் நிறைய இருக்குது டேர்ம்ஸு. அதை நான் உங்களுக்கு பிடிஎஃப் வரை கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நான் வந்து நாளையிலேருந்து கிளாஸுக்கு போயிடுறேன், ஓகேங்களா? ஸோ தினமும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.